friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவும் டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. முட்டைகோஸை யூஸ் பண்ணி பொதுவா நம்ம பொரியல் செய்வோம் இல்லனா சாம்பார் வைப்போம். இன்னைக்கு அதே முட்டைகோஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃபரண்டான கிரேவி செய்ய போறோம். மசாலாலாம் அரைச்சு இந்த சைட் டிஷ் செய்யறனால இது இட்லி, தோசை, சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே அட்டகாசமா இருக்கும். குழம்பு ரசம் எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு கிரேவி இருந்தாலே போதும். நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ சாதம் கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. 15 நிமிஷத்தில் ரொம்பவும் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான முட்டைகோஸ் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டைகோஸ் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான். அதுக்கு பதிலாக உங்களுக்கு கடலை எண்ணெய் தேவைப்பட்டால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் அதில் 2 பல்லு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். 1 நிமிஷம் போல் இதை நம்ம தொடர்ந்து வதக்கிட்டே இருந்தோன்னா பூண்டோட பச்சை வாசனை போயிடும். அந்தளவுக்கு நம்ம பூண்டை வதக்கினாலே போதும். பூண்டை இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் அது கூட நல்லா பொடியாக கட் பண்ணினா ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணியிருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டியதில்லை. வெங்காயம் நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு வரும். அந்தளவுக்கு அதை நம்ம வதக்கினாலே போதும். வெங்காயத்தை வதக்கும் போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லாவே வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா பொடியாக கட் பண்ணின 1/4 கிலோ அளவில் இருக்க முட்டைகோஸை ஆட் பண்ணிக்கலாம். முட்டைகோஸை வந்து நான் கட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸில் இருக்க கேரட்டையும் நல்லா துருவி ஆட் பண்ணிக்கிறேன். கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கோட தோலை சீவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் போல் நம்ம தொடர்ந்து வதக்கிட்டே இருந்தோன்னா கேரட்டு முட்டைகோஸு எண்ணெயிலே நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் தொடர்ந்து இதை நம்ம வதக்கிட்டே இருந்தோன்னா முட்டைகோஸும் கேரட்டும் நல்லாவே வேக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கும் போது நம்ம செய்கிற கிரேவி வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். கடலை மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க கடலை மாவோட பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணி நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது இப்படியே வேகட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4 சின்ன துண்டு பட்டை, 2 பீஸ் கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 கப் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணின தேங்காய், 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் நல்லாவே வெந்துருச்சு. ஒரு டைம் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோஸையும் கேரட்டையும் வேக வைக்கிறதுக்கு நம்ம அடிஷ்னலாக தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. கோஸ் வேகும்போது அதுலேருந்தே தண்ணி விடும். அந்த தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம ஆட் பண்ண காய்கறியை வந்து 50% நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கையெடுக்காமல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். நம்ம தொடர்ந்து வதக்கிட்டே இருந்தோன்னா நம்ம ஆட் பண்ண மசாலா பொருளோட பச்சை வாசனை நல்லாவே போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் தொடர்ந்து இதை நம்ம வதக்கிட்டே இருக்கணும். 2லேருந்து 3 நிமிஷம் போல் இதை நம்ம தொடர்ந்து வதக்கினாலே போதும். நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாவோட பச்சை வாசனை நல்லாவே போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாகவே இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் செய்கிற இதே அளவை நீங்கள் யூஸ் பண்ணி கிரேவி செஞ்சிங்கன்னா 5 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் இதை நம்ம கவர் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஆட் பண்ண தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றிருச்சு. நம்ம ஆட் பண்ண எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நம்ம செய்கிற கிரேவியோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கமகமான ரொம்பவும் பர்ஃபெக்டான ரொம்ப டேஸ்டியான முட்டைகோஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு கிரேவி இருந்தாலே போதும். நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். முக்கியமாக சொல்லணுன்னா நம்ம செய்கிற வெஜ் பிரியாணிக்கு இந்த கிரேவி வந்து ரொம்பவுமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான கிரேவியை எங்கேயுமே நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான முட்டைகோஸ் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, முட்டைகோஸை யூஸ் பண்ணி ரொம்பவுமே டேஸ்டியான கிரேவியை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.